Good morning guys, jadi Sajin Vlogs. Kita bakal nonton itu Sabtu 3 மணி 4:30 ஆச்சு. இவனுங்க வேற எப்படின்னு சொன்னால் ஒருத்தா கவுண்டி போட்டு தூங்குறான், இன்னொருத்தா என்ன சைடில் தூங்குறான்னு தெரியல. இது எழுப்பினாதான் தெரியும். சீக்கிரம் வெளியே வாத்தால ஜி ஜி இவனும் டாஷாட்டா தூங்குன. ஹலோ 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 பிரதர். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. எந்திரிடா ஸ்விமிங் பூல் ஆள் இல்லை, எப்போ எகிரி வச்சிடலாம். எல்லாம் எந்த கொஞ்சம் திறக்காது. எந்திரி கட்டி போட்டிருக்கியா? எந்திரி மாமா, எந்திரி மாமா. டேய் மாமா, டேய் நீ என்னடா டேய் ஏண்டா எந்திரிச்சிங்கள வெல்கம் பண்ணிக்கலாடா. காலை வணக்கம். இன்னைக்கு டேட்டு இன்னைக்கு டுடே, இன்னைக்கு நான் டுடே தானடா. இவனுங்க வச்சுக்கிட்டு எப்படி நான் டைலாக் பேசுறேன்னா எனக்கு சரி பிடிச்சிருக்கேன். சனிக்கே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படி யாருக்குன்னா அவனுக்கு பிடிக்காது. சளி பிடிச்சது காரணமும் பிளான்டாதான். கோழி பிளாந்தா எவ்வளவு பரவாயில்லையா? அந்த பிளான்டானால இந்த சளி பிடிச்சிச்சு. 4 மணி பிளான்டா தாடி கோழி சாப்பிட விட்டா அப்படி ஏன்டா பிடிக்காது? 4 மணிக்கு எங்கடா? 4:30 மணிக்கு ஏன்டா தூங்கணும்? 4 மணி சாப்பிட்டு 4 மணிக்கு இல்ல, நம்ம அவ்வளவு சாப்பிட்டோம். 3:50 தாண்டாங்க வந்தோம். பேசிட்டு Hello guys, welcome back in with Sajin Vlogs. அடுத்ததா போய் பசேர கடையை தேட போறோம். பசேர கடை எங்க இருக்குன்னா தெரியல. வித்தியாசமாய் அழகழகாய் பனானா
அது என்னதான் இருந்தாலும் பண்டா ஒரு அலி கடை கேக்குது மச்சான். உண்மை மச்சான், அவர் கடை மாதிரி வருமா? அப்புறம் என்ன சாப்பாடு வாங்க போற? சாப்பாடு வாங்கணும். என்ன வருது அவன் மாட்டான். ஒரு குளோரக்ஸ் தோசை கேட்டான். ஒரு குளோரக்ஸ் போத்த வாங்கி குச்சி சாப்பிடு. இல்ல அப்படியே கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. மாயாவினியா? டேய் காலையில ஏன்டா ஆவிய கூப்பிடுறீங்க? உன் போன்ல இருந்தாடா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நேத்துல இருந்து. ஆமாவா? போன் வேற. ஆமா தானே. என்னடி வங்கத்தாலே மாயாவி சுடுகட்டாவி இருக்கானே. சாப்பாடுலாம் வாங்கிட்டு இவனுங்களை போய் திரும்பி என்ன இருக்கானுங்க. இந்த பாட்டோட அவசியமாடா. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. புடிச்சுக்கோடா. டேய் நீ ஏற்கனவே பைத்தியகரமான தான்டா ஓட்டுற. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுலாம் வாங்கி முடிச்சுட்டு இவனுங்க இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ண போறானுன்னு வேற தெரியல. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குளியல போட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சம்பவம் எங்கேயும் இல்ல, பிளானே தெரியல, சும்மா கிளி. எதடா ஏற்கனவே நிறைய கிழிச்சும் போது என்ன பண்ணுவோம், சாப்பாடு வாங்கிட்டு வேற போயிட்டு இவனுங்க கீழே இறங்கி கீழே இருந்த சரி கீழே சாப்பிட்டு நேரம் போயிட்டு பாத்துட்டு வந்துருவோம். திடீர்னு தப்பி வந்தேன் சாப்பிட்டு புளியில போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டு பார்ப்போம். அந்த நைட்டு அந்த இடம் மட்டும் போய் பார்த்துட்டு வரும். அந்த ட்ரீமா ஹில் ஹில் அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியல. வித்யாசாகர் மாதிரி குரல் பார்த்தா பசாமலம் தைலம் விக்கிற மாதிரி வருது. ஆகாயம் சாப்பாடு கடைக்கு வந்தாச்சு. சாப்பாடு கடை அலி பிஸ்ட்ரோ. இங்கேயும் நம்ம அண்ணாத்த இருக்காங்க. புரியாத ராகமெல்லாம் தேவையில்லை பாட்டு பாப்பா கரண்ட் பாக்ஸ் பக்கத்துல வெடிச்சிடாது. ஓ வாய்க்கெல்லாம் வெடிக்கொண்டா. ரொட்டி ஜனை தோசை முட்டை பண்ணா பாரி ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்பெஷல் ஆனி. நான் கடையில வேலை செய்யறவன். ஸோ சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி வெற்றிகரமா நீங்களும் பார்த்துருப்பீங்க கடையை உள்ள எப்படி இருக்குன்னு. அருமையா இருக்குங்க. வந்தீங்கன்னா ஒரு மோதிட்டு போலாம். உட்காந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். பக்கத்திலேயே பண்ணிட்டாச்சுன்னாங்க. காத்தோட்டமா இருக்கு. ஆனா விலை டிபெண்ட்ஸ் பண்ணா ஓகே தான். ரொம்ப விலைன்னு சொல்ல முடியாது, லைட்டான விலை. பட்ஜெட்டுக்கு வந்தா ஓகே கரெக்டா இருக்கும். பசங்க இங்க வந்து வாங்குவான். சாப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அது சாப்பிட்டு பார்த்துட்டு தெரியும். எல்லாம் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன? காடி ரிசார்ட்ல போய் நடந்தே வந்திருக்கலாம். ஓகே leave it. கேளே இது கண்ணப்பட்டு நாக்கெல்லாம்
நாலு gas வந்தாலும் போறோம் போகாது இந்த பாட்டு அப்போதே ரோட்ல நின்று ஆடிட்டு இருக்குடா 50 காசு போட்டு போயிருப்பானுங்க கேதாண்டா எதுக்காச்சும் வருவோம்பா வேணாண்டா ஒரு வழி 2 வழி போட்டாதான்டா நோட்டு செல்லும் ஸ்ரீகாசுல எங்கடா இப்ப பாக்கிருக்காரு நம்ம தண்ணி வாங்கும்போது 50 காசு கேட்டாங்க அதாச்சும் சொன்னோம்ல நம்ம அந்த நிலைமையில தானே இருக்கோம் அங்காய்க்கு வந்து கொலெக்ஷன் பண்ற புத்தி போல பத்தியா வாழ்க்கை 50 வயசு வரைக்கும் மிதிப்பட்டு அடிப்பட்டு உப்பு பட்டு வேற என்ன பட்டு 50 வயசுக்கு மேல அதுவே பழகிரும் சாமுந்திரிக்கப்பட்டு வேற என்ன பட்டு காயத்ரி பட்டு மாளிகை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப பசி பசி காலையில மொரட்டு வெயிலா இருக்கும் அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு வந்தேன் நான் மறுபடி வச்சதெல்லாம் கேக்குறாங்கடா எப்படி என்னது மருதாணி படம் சரி மருதாணி படம் சக்கரை கட்டி படம் சாந்தனு மாதிரி இருக்கடா அவர் கேட்கலாம் நல்ல வேலை சக்கரை தூக்கி அடிச்சிருப்பாரு ஏஞ்சு போடா சார் உப்பு போட்டு கொடுங்க சுடு சுரண்டே கொஞ்சம் சீனி போட்டு கொடுங்க சார் ஓகே தான் டங்குன்னு இருக்கு கவு கவா இருக்கு தண்ணி சூப்பர் ஸ்கூல் டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி யோசிச்சு பார்த்ததே இல்லைல்ல ட்ரிப்பு போடுவோம் ஸ்கூல் முடிஞ்சு போனதுல இருந்து இது மாதிரிலாம் வெளியாகும் நான் கூட பயந்துருக்கேன் படம் பார்க்க போறோம்னா வீட்டுல பெர்மிஷன் கேட்டு போவோம் இப்போ வரையும் பெர்மிஷன் கேட்டு தான் போறோம் எல்லாத்தையுமே நம்ம தான் நம்மதான் அப்படி இருக்குமோ நல்லது தானே நம்ம அம்மா பாட்டு தானே கேட்கறோம் அது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல பொண்ணுங்க தாண்டா வீட்டுல பெர்மிஷன் கேட்டு போகுங்க பாரு எங்க காலையில ஒரு கூட்டத்தை பார்த்தேன் பெர்மிஷன் கேட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு அவன் அம்மா பாட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி நான் போய் தான் என்ன சொல்றது ஸ்கூல் டைம் வாழ்க்கையே வேறடா செம்ம ஃபீல் அது ஆமாச்சா மறுபடியும் பம்பு போவோம் பக்கத்துல தான் போவியாடா இல்லடா நீதான் பக்கத்துல உட்காந்து இருப்பியடா நோன்றதுக்கு நாங்க இருக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாங்க சரிடா மத்த ஃபார்ம்லாம் நீ வேற வேற கிளாஸ்ல இருந்த மச்சான் இல்லன்னா மட்டும் நீ நோண்ட மாட்டியாடா அது வேற கிளாஸ் டைம்ல அந்த டீச்சர் கத்து கொடுக்க தெரியும் அதுவும் ரக்பீர் கத்து கொடுக்க தெரியுமா வேணாம் 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 பொம்பாயிரல மகேந்திரன் சார் பாவம் அந்த மனுஷன் வாயத்தை வந்து அவரே சொல்லிட்டாரு டேய் நீங்களாம் படிக்கிறதுக்கு வரவே தேவைடா அவருக்கு அன்றே கணிதா அவருக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு பீப்புள் அம்மா அப்பவே சொன்னாங்க கேட்கல தானே கேட்கவே இல்லையே என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருக்காது அதான் கேட்கலையா இதுடா ஸ்கூல் லைஃப் மெமரிஸ் எல்லாம் நீ வருத்தப்படுவடா கொஞ்ச நாள் போனோன்னு அப்ப புரியல இப்ப புரியுது எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் சொல்ல எப்படா இந்த ஸ்கூல் விட்டு நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க பட் அதெல்லாம் மிஸ் தான்டா இல்ல ஸ்கூல் டைம்ல வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சு என்ன எக்ஸாமு பேசிக்கலா சின்ன பிள்ளைங்க டைம்ல அந்த பிரச்சனை டீனேஜர் டைம்ல அந்த பிரச்சனை அவ்வளவுதான் ஆனா நம்ம எல்லாம் இன்னும் 2020லயே நின்றுட்டு இருக்கோம் இளங்காத்து தேங்க்ஸ்ண்ணே இது நான் சினிமாவா ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே காலையில பிளாஸ்டிக்கோட அலைய விட்டாங்க ஏய் மாமா மாமா மை மாமா சொல்லுவார்ல நீ மோந்து பார்த்தா நீ யாரு ஏன் சொல்லுவார் மோந்து பார்க்கலாம் நான் ஏன்டா மோந்து பார்க்க போறேன் ரோஜா பூக்கள் செம்மையா இருக்கிறது ஆமா தோபர் நல்லா இருக்கு ஐ பச்சை நீரமே பச்சை நீரமே நான் பச்சை இடி இன்னே மஞ்சு மூடி டேய் வாங்கினது பத்தலையாடா என்னப்பா நீ வாங்க வந்திருக்கியா என்கிட்ட வச்சிரு So we are going back to the Langora resort. Langora Gora Gora பெண்ணே நீதானோ எந்தன் அப்புறம் எனக்கு லிரிக்ஸ் தெரியாது உனக்கு தெரியுதானோ
ஆஹா, காலையில இந்த நெஸ்கேஃபை குடிக்கிற சுகம் இருக்கு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட் 57 and 50. ஜஸ்ட் அவ்வளவுதான். நீ ஏன்டா ப்ளூடூத்ல வச்ச? அடுத்த வருஷம் இன்னும் 2வது நாள்ல தான்டா இருக்கும். அதுக்குள்ள போகிங்களே கொளுத்துக்கடா. டேய் காடி சேவாதான் சொல்லிட்டேன். முக்காவாசி கேஷ் தான். 2 கடையில வந்து கார்டும் பாய்க்க முடியல, ஸ்கேனும் பண்ண முடியல. கேஷ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. எனக்கு வந்து நேற்று பக்கா பண்றதுக்கு அராங் வாங்க போனோம், அங்கேயும் கேஷ் தான். இங்க காலைல பசேரை வாங்க வந்தோம், அங்கேயும் கேஷ் தான். நேற்று நாசி கோரிங் வாங்க நேற்று அதுவும் கேஷ் தான். டேய் தொடடா, டேய் லெமட்டே கபால் இந்த வார்த்தை வந்தாதான்டா எல்லாரும் பயப்படுறானுங்க. நல்ல வேலை டைரக்டா சொல்லல. இவனுங்களாடா கீழே இறங்கி இருப்பானுங்க. எங்கடா மாமட்டிதான் அண்ணன் கூடி மெல்லவாடி செருப்பு ரெடி வந்து மிதிக்கிற பாரெடி. நீ பட்டாசி வெள்ளாசி கல்லாசி தண்ணியா வருது. இருக்கு காலையிலே குளூர்ல வேற எழுப்பி விட்டான். இப்ப என்ன ஐஸ்கிரீம் எடுத்து மேல வைக்கிறோம். கல்ல அவனுக்கு சொன்ன மாதிரி நான் தான் டைம் வச்சிருக்கேன். ஆனா அவனுக்கு அவனுக்கு போய் ஏற்றி மிதிச்சு அதை வீடியோ போடுறோம். அதையும் பாருங்க. பை பாய். அப்ப எவனும் கீழே இறங்கல. லைட்ட தட்டுங்க பாஸ். என்ன சொன்னீங்க? நம்புடா நம்புடா. நான் சொல்றேன். சாப்பாடு இல்ல, தண்ணி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். ஒண்ணு மட்டும்தான். ஒரு நாசி எவ்வளவு சொல்லி 10 வழி கேட்ட முடியாதுன்ட்டு. அப்புறம் அவன் வேலை பாத்துக்கோ. ரொட்டி சனை ஒரு ப்ரூஃப் இருக்கு பாத்தியா? நம்ம இது சவுனில காடியே இருக்கு. சரி அதெல்லாம் எல்லாம் கீழே இறங்குற சொன்னீங்களா? அது சொல்லிருக்கலாமா இல்லையா? நீ எங்கடா தப்பிக்க? கை வைக்க அப்ப கால் வைக்கா? சும்மா படலாம் வச்சுக்கிட்டு அதுதான் அதே உங்களுக்கு கிளம்பதாடா சொன்னேன். 2 பேரும் செம்பர பக்கம் சிரத்தான மாதிரி காமிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா அவங்க பிரச்சனை? எந்திரிக்கிறதா சொன்னேன். நீ 2 பேரும் தெரிக்கா போலியா? ஏன் அப்புறம் எதுவும் தெரியாதா? ஏண்டா நீ இவன் நம்ம கூட தான்டா படிச்சான். எங்க படிச்சானா? அவனு படிச்சான். என் கூட படிச்சாவன். நாங்களும் ஒண்ணா படிச்சோம். ஏன்டா அப்படி இருக்கீங்க?
என்னடா பண்றான் அவன்? என்ன டிவைட் பண்ணுமா? ஏய் நீ போன் சொல்ற, என்ன அவன் ஆகாசத்தை பாக்குற எங்க நம்ம டிவைட் பண்ணலாம். ஆகாசம் வானவிலே வானவிலே வந்ததென்ன இப்போது ஆகாசத்தை ஓ மை காட் நட்டு கல்லிச்சு முட்டி சேர்த்த மாமாடா லெஃப்ரி கால் நிட்டு என்னதான் இருந்தாலும் அவன் 3 வாட்டி சைன் அடிக்கும் போது இது வந்துட்டேன். அது நீ ஒத்துக்கோ, மூக்குல சளி வந்திருக்கு தொடடா ஒத்துக்கோ. தோல்வியை ஒத்துக்காத வீரனேடா. நீ ஒத்துக்கிட மாட்டேன்னு வீடு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க போ. சும்மா அது கீழே நீங்க வெயிட் பண்ணிருக்கணும். பாத்துங்க பையன் இங்க இருந்து குதிக்க போறான். சாமி இப்ப மேல இந்த கீழே குதிக்க போகுது. ஊர்ல ஒரு பொண்ணு நாய் சேர்த்து எல்லாரும் கை தட்டி சேர பண்ணுங்க. இன்னொரு பொட்டு நாயை தூக்கிட்டு போறேன்டா. சின்ன பிள்ளை எங்க அப்பா தூக்கணுதுரா நீ ஏதோ பாத்தீங்க. போலாம் வெயில் கூட பாய் பாய் அப்பா பாய் அப்பா பாய் அம்மா பாய் உள்ள ஓகே, சாப்பாடுலாம் வாங்கியாச்சு. அடுத்ததா கீழே ஸ்விம்மிங் பூல்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். மொரட்டு பசியா இருக்கு. இவனுங்க டப்பாவை தூக்கிட்டு வேற அலையிறானுங்க. செம்ம கொலை பசி. ஐயோ, சாப்பாடு வாங்கியாச்சு, இன்னும் சாப்பிட முடியல. கீழே போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு விளையாட்டை போட்டு அதுக்கப்புறம் சுட சுட இருந்துச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே, ஸ்டே டியூன். பாய். சாப்பாடு ஓகேவா? தோசை நல்லா இருக்கு. சட்னி என்ன இருக்கா? விலை தான் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சரி, இது ரொட்டி சேனலாம் ஓகேவா? நல்லா இருக்கு. எப்பா ஊதாப்பா ஓகேவா போறது? எப்பா அடுத்து என்ன பிளான்பா? சும்மா நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனை? செம்ம கலரு கைய சோப்பா ஒரு அளவுக்கு. அந்த சட்னி சொல்ல மாட்டேன். சட்னி நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல பார்த்துருக்கேன் ஒரு மாதிரி. அப்புறம் தேங்காய் சட்னி பார்த்துருக்கேன். இந்த இன்னொரு சட்னி இருக்குமே, தக்காளி சட்னி. இதுக்கு ஏதோ கார சட்னி அடுத்து சூப்பர். அடுத்து இதுதான் நம்ம ஸ்விம்மிங் பூல். இங்கதான் குளிக்க போறோம். அவங்க அடுத்து நடக்க போற கூத்தெல்லாம் பார்ப்போம். உங்க 2 பேரும் கப்பல் நம்பி இருக்கோம். என்ன பண்ணு சும்மா பேசலாம். நாலு பேசலாம் இருக்குமா? நீங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா நண்பர்களுக்கு நாங்க 2 பேர் தான் நண்பர்கள். எங்களுக்கு
இன்டர்வியூ பண்ற ஆளு என்னவா பண்றீங்க? நியூ அட்மிஷன் கேமரா என்ன பண்றாங்க? பொறுக்கி சார் பண்ணியாச்சு. டைம் போயிடுச்சு. போய் தண்ணியும் இப்போ படங்குள்ள குளோரின்லாம் இறக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் இறக்கிட்டு அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துக்கு போறோம். சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்டா. பொறுத்திருந்து பாருங்க.